வணக்கம் எல்லோருக்கும். மற்றொரு காணொளியில் ஷார்ட் வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. உண்மையிலே 2 நாளைக்கு பிறகு ஒரு ஷார்ட் வீடியோ நினைக்கிறேன். இந்த ஷார்ட் வீடியோ போடுற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படுத்திட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். கடந்த 11ஆம் தேதி அந்நியர் தினத்திலண்டு நாட்டையே உலுக்கின அந்த விபத்து சம்பந்தமான சிறிய ஒரு விடயம் தான் இன்றைய ஷார்ட் வீடியோ. நான் ஏற்கனவே இந்த வீதி நடைமுறைகள் விபத்துகள் சம்பந்தமாக கூட ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டேன். நான் அண்மைய நாட்களில் பார்த்தால் குறிப்பாக இந்த வருடத்தில் 3 மணி நேரத்திற்கு ஒருவர் இலங்கையில் வீதி விபத்தால் உயிரிழக்கிறாங்கள் என்ற ஒரு 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 துர்ப்பாக்கிய செய்தி நேற்றைய தினம் நான் பார்த்தேன். உண்மையிலே அந்த 2009 நாட்டின் சமாதான நிலைமைக்கு பிற்பாடு வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் வீதிகள் காப்பட் வீதிகளாக செப்பனிடப்பட்டதனால அதிக வேகத்தால் வீதி விபத்துகள் அதிகமாக இடம்பெறுகிறது. அது ஒரு புறம் இருக்க, மத்திய மலைநாடு அவ்வாறான இடங்களை பொறுத்த வரைக்கும் அங்கு மிக வேகமாக வாகனங்கள் செல்ல முடியாது. ஆனால் இவ்வாறான வாகனங்கள் விழுந்து சேதமடைவது, விழுந்து வீதி விபத்துக்கு உள்ளாகுவது, இவ்வாறான காரணங்களினால் ஏதோ ஒரு வகையில் 2 புறமும், அதுவும் குறிப்பாக தமிழர் பகுதிகளில் அதிகமாக இந்த வீதி விபத்துக்கள் இடம்பெற்று மனித உயிர்கள் காவு கொள்ளப்படுவது உண்மையிலே ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு விடயம்தான். இந்த வீதி விபத்துகளுக்கு குறிப்பாக அன்றைய நடந்த அந்த பஸ்ஸில் இடம்பெற்ற அந்த 23 பேரை பறிகொண்ட வீதி விபத்து சம்பந்தமாக பல விதமாக கருத்து கொண்டிருக்கலாம். அது சாரதியின் தப்பு, பஸ்ஸில் ஏற்பட்ட தவறு, பாதைகள் செப்பனிடப்படாமை, பஸ்ஸுகளை சரியான முறையில் கவனிக்கப்படாமை, இலங்கை போக்குவரத்து சபையில் சில பேர் குற்றம் சாட்டலாம். இவ்வாறாக பல குற்றங்கள் இடம்பெற்றாலும் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். என்னதான் இடம்பெற்றாலும் ஒரு வீதி விபத்தில் உயிரிழப்பு இடம்பெற்றால் பாதிக்கப்பட போவது சம்பந்தப்பட்ட உயிரிழப்பை எதிர்கொண்ட குடும்பமும் அது சம்பந்தப்பட்ட நபர்களும் தான். எனவே எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துக்களை குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை சம்பந்தமாகத்தான் நாங்கள் ஆராய வேண்டுமே தவிர, நடந்த வீதி விபத்தை ஆராய்ந்து இன்னொருவர் குற்றம் சுமத்துவது என்பது உண்மையிலே அவ்வளவு பொருத்தப்பாடாக இருக்காது. எனவே இந்த நீண்ட தூர பிரயாணங்கள் செல்லும் பஸ்களில் ஒரு மாற்று வழியாக ஒரு குறிப்பிட்ட 3-4 மணித்தியாலத்துக்கு ஒரு முறை சாரதிகளை மாற்றும் ஒரு நடைமுறையை செய்தால் இவ்வாறான வீதி விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம். என்று சொன்னால் சாரதிகள் களைப்படைவதால் இந்த வீதி விபத்துகள் ஏற்படுவது என்பதும் மேலே கண்டறியப்பட்ட ஒரு விடயம். இதனால் இவ்வாறான ஒரு நடைமுறை பின்பற்றப்படுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன்.